தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில நாம திறனாய்வு சம்பந்தமான வினா விடைகள் பார்க்கலாம். இது இரண்டாவது பகுதி. இலக்கியம் எதனை எதிர்கொண்டு வாழ்கிற திறம் பெற்றது? இலக்கியம் என்பது காலம், இடம் என்னும் தலங்களையும் வாசகர்களின் அறிவு, ஏற்பு முறைகள் முதலியவற்றை எதிர்கொண்டு வாழ்கிற திறம் பெற்றது. புலப்பாட்டு முறை திறனாய்வு என்பதன் ஆங்கில சொல் என்ன? ஹெர்மெனெட்டிக்ஸ். புலப்பாட்டு முறை திறனாய்வு என்பதன் ஆங்கில சொல் ஹெர்மெனெட்டிக்ஸ். அடுத்ததாக, விளக்கமுறை திறனாய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா புலப்பாட்டு முறை திறனாய்வு. விளக்கமுறை திறனாய்வு புலப்பாட்டு முறை திறனாய்வு என்று அழைக்கப்படுகிறது. வேறு சொற்களில் மீண்டும் சொல்லுவதை ஆங்கிலத்தில் எவ்வாறு குறிப்பிடுவர்? ரீஃப்ரேசிங். ரீஃப்ரேசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வேறு சொற்களில் மீண்டும் சொல்றது, மீண்டும் விளக்கம் அளிக்கிறது தான் ரீஃப்ரேசிங். ரீஃப்ரேசிங் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, ஒரு பொருளை சரியாக புரிந்து கொள்ளவோ அல்லது மேலும் கூடுதலாக அறிந்து கொள்ளவோ வேறு சொற்கள்ல நம்ம மீளவும் சொல்கிறோம். இதுதான் ஆக்சுவலா இந்த விளக்கமுறை திறனாய்வு அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ஒரு பொருளை சரியாக புரிந்து கொள்ளவோ மேலும் அதனை பற்றி கூடுதலாக வேறு சொற்கள்ல அறிந்து கொள்வதற்காக நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது தான் விளக்கமுறை திறனாய்வு, புலப்பாட்டு முறை திறனாய்வு அப்படிங்கிறது. இந்த விளக்கமுறை திறனாய்வு எதனோடு சம்பந்தப்படுத்தப்படுகிறது அப்படின்னா தத்துவவியலோடு இது சம்பந்தப்படுத்தப்படுகிறது. விளக்கமுறை திறனாய்வு அப்படிங்கிறது தத்துவவியலோடு சம்பந்தப்படுத்தப்படுகிறது. விளக்கவியல் குறித்து லியோன் லெவி அவர்களினுடைய கருத்து என்ன? அதாவது விளக்கவியல் குறித்து லியோன் லெவி அவர்களினுடைய கருத்து யாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருள் அல்லது ஓர் அனுபவம் குறிப்பிட்ட ஒரு முறையில் அல்லது மொழி அமைப்பில் அமைந்திருக்குமானால், ஒரு பொருள் இல்லை ஒரு அமைப்பு இருக்கு, அதன் மீது ஒரு ஒளியை பாய்ச்சி அதன் உண்மையையும் பல்வேறு பண்புகளையும் வேறு சொல் வடிவங்களில் அல்லது மொழியமைப்பில் வெளிப்படுத்துறது தான் விளக்கவியல். இதுதான் லியோன் லெவியோட கருத்து. வேறு சொல் வடிவங்களில் அல்லது மொழி அமைப்பில் வெளிப்படுத்துவதே விளக்கவியல். அதை இப்படி கூட சொல்லலாம், அதாவது ஒரு பணுவலுக்கு விளக்கமாக இல்லைன்னா அதற்கு மாற்றாக அதனை சார்ந்ததாகிய இன்னொரு பணுவலை ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் கொடுக்கறது தான் இந்த விளக்கமுறை அப்படிங்கிறது. இந்த விளக்கமுறை திறனாய்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் நம்ம புத்தகத்துல, செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து அப்படின்னு ஒரு குறள். உரையாசிரியர்களிடமிருந்து விளக்கமுறை திறனாய்வுக்கு பெறப்பட்ட ஒரு திருக்குறள், செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. பெரும்பாலும் விளக்கமுறையை சார்ந்து உரை எழுதக்கூடிய உரையாசிரியர்கள், தமிழுக்கு உரை நடை எழுதக்கூடிய உரையாசிரியர்கள், தமிழ் நூலுக்கு உரை எழுதக்கூடிய உரையாசிரியர்கள் இந்த விளக்கமுறை திறனாய்வை பின்பற்றுறாங்க. உரை என்பது குறித்து தொல்காப்பியம் கூறுவது யாது? உரை என்பது குறித்து தொல்காப்பியம் கூறக்கூடியது, சூத்திரத்துள் பொருளன்றியும் யாப்புற இன்றியமையாதிபவை எல்லாம் ஒன்ற உரைப்பது உரை எனப்படுமே. விளக்கம் சொல்றது எல்லாமே உரைதான் அப்படிங்கிறாங்க. சூத்திரத்துள் பொருள் அன்றியும் யாப்புற இன்றியமையாதிபவை எல்லாம் ஒன்ற உரைப்பது உரை எனப்படுமே. அடுத்தது, கண்ணழித்தல் என்றால் என்ன? கண்ணழித்தல் அப்படின்னா சொல்லுக்கு சொல் விளக்கம் தருதல், பொழிப்புரை தருதல், இதெல்லாம் கண்ணழித்தல் அப்படின்னு சொல்லப்படுது. சொல்லுக்கு சொல் விளக்கம் தருதல், பொழிப்புரை தருதல், இதெல்லாம் கண்ணழித்தல் அப்படின்னு சொல்லப்படுது. விளக்கமுறை தன்மையில் அமைந்த உரைகள் யாருடையது? விளக்கமுறை தன்மையில் அமைந்த உரைகள் அப்படிங்கிறது அடியார்க்கு நல்லார் அவர்களினுடைய உரை, பரிமேலழகர் அவர்களுடைய உரை, நச்சினார்க்கினியர், திருவாய்மொழியினுடைய ஈட்டுரை, இதில் இருந்தாலாம் நம்ம விளக்கமுறை திறனாய்வு குறித்து தெரிஞ்சுக்கலாம். தமிழில் காணப்படக்கூடிய உரைகள் செயல்படும் விதம், அதாவது அதனுடைய பணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மூன்று நிலைகளில் அதனுடைய பணிகளை செய்கிறது. முதலாவது பாத்தீங்க அப்படின்னா, நூல்களுக்கும் படிப்போர்க்கும் உள்ள இடைவெளிகளை நீக்குவதற்கு முயலுகின்றன. அந்த உரைகள் என்ன பண்ணுது? நூலுக்கும் படிப்போருக்கும் உள்ள இடைவெளியை குறைக்குது. இரண்டாவது, குரு சீடன் முறையில விளக்கம் தர முயல்கிறது இந்த உரைகள் அப்படிங்கிறது. அடுத்ததா, மூன்றாவதாக தன்னுடைய அறிவுத்திறனையும் நோக்கத்தினையும் வெளிப்படுத்தி கொள்ள முயலுகின்றன. அத போல அந்த மூன்றாவது நிலையில செயல்படக்கூடிய நூல்கள் தன்னுடைய அறிவுத்திறனையும் நோக்கத்தினையும் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில திருவாய்மொழியினுடைய பெரியவாச்சான் பிள்ளை, நம்பிள்ளை, சிவஞான போதம், இந்த உரைகள் எல்லாம் இந்த மூன்றாவது நிலையில இந்த பணிகளை செய்கிறது.
உள பகுப்பாய்வு முறையில் விளக்கவியலினுடைய முக்கியத்துவத்தை கூறுபவர் யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. உள பகுப்பாய்வியல்ல விளக்க முறையினுடைய முக்கியத்துவத்தை சொல்றது சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஒரு தனி மனிதனுடைய விருப்பங்கள் நடைமுறையில நிறைவேறாத போது அவை கனவுகளில் வெளிப்படுவதாக தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு. தனி மனிதனுடைய விருப்பங்கள் நிறைவேறல அப்படின்னா அது கனவுகளில் வெளிப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை சொல்றாரு. ஃப்ராய்டு விளக்கவியலை எதற்கு பயன்படுத்துகிறார்? கனவுகளினுடைய உண்மையான பொருள்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்துகிறார். ஃப்ராய்டு விளக்கவியலை எதற்கு பயன்படுத்துகிறார் அப்படின்னா கனவுகளின் உண்மை பொருள்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்துகிறார். உள பகுப்பாய்வில் விளக்க முறையினுடைய முக்கியத்துவத்தை கூறுபவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. கனவுகள் வெவ்வேறு வடிவங்களாக, படிமங்களாக, குறியீடுகளாக வெளிப்படுகின்றன அப்படின்னு சொல்றவரு ஃப்ராய்டு தான். கனவுகள் வெவ்வேறு வடிவங்களாக, படிமங்களாக, குறியீடுகளாக வெளிப்படுகின்றன அப்படின்னு ஃப்ராய்டு சொல்றார். கவிதையும் ஒரு வகை கனவுதான் என்று கருதக்கூடியவர்கள் இலக்கியத்தை எவ்வகையில் விளக்குகின்றனர் அப்படின்னா உள பகுப்பாய்வு முறையில். அதாவது கவிதையும் கூட ஒரு வகையான கனவுதான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இலக்கியத்தை உள பகுப்பாய்வு முறையில் விளக்குகிறார்கள். பொருளை பொதிந்து வைப்பது உருவகம் என்றால் விளக்க முறை திறனாய்வு என்பது பொதிந்து கிடப்பதை வெளியில் கொண்டு வருவது. பொருளை பொதிந்து வைக்கிறது உருவகம்னா விளக்கமுறை திறனாய்வு அப்படி பொதிந்து கிடப்பதை வெளியில் கொண்டு வருவது. அடுத்ததா தகவலியல் முறையினுடைய இருவேறு சொற்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்னு உருவகம், இன்னொன்னு விளக்கவியல். தகவலியல் முறையின் இருவேறு சொற்கள் உருவகம், விளக்கவியல். உருவகம் அப்படிங்கிறது இலக்கியத்தில் பொதிந்துள்ள உன்பொருளின் வகையை குறிக்கிறது. விளக்கவியல் அப்படிங்கிறது வாசிப்பு முறையினுடைய ஒரு வகையை குறிக்கிறது. இது இரண்டுமே தகவலியல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்னு உருவகம், இன்னொன்னு விளக்கவியல். அது உள்பொருளினுடைய வகையை குறிக்கிறது. விளக்கவியல் அப்படிங்கிறது வாசிப்பு முறையினுடைய ஒரு வகையை குறிக்கிறது. உருவகமும் விளக்கவியலும் ஒன்றை ஒன்று ஒளியூட்டிக் கொள்கின்றன என்று கூறுபவர் பால் செஷான். உருவகமும் விளக்கவியலும் ஒன்றை ஒன்று ஒளியூட்டிக் கொள்கின்றன என்று கூறுபவர் பால் செஷான். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.